ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சமையல் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சிக்கன் பிரியாணி. எங்கள் மாஸ்டர் ஷெஃப் வந்து ரம்யா தான் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஒத்தாசையாக இந்த கைப்பிடி வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் இருக்கேன். எனக்கு 2 வேலை சொல்லியிருக்காங்க. ஒன்று வெங்காயம் சாப் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஜிஞ்சர் வந்து கிரைண்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை பண்ண போகிறேன். நம்ம செஃப்ஸ் தான் ஏதோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் பிரியாணியாக இருக்கா இல்லை அது தக்காளி சாதம் புளி சாதம் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ தான் அவங்க வந்து அரிசி ஊற வச்சுருக்காங்க. ஒரே வெக்கமாக இருக்குது போல் அவங்களுக்கு. அப்புறம் நாங்கள் வந்துட்டு கடைக்கு போய் சிக்கன் 100 ரூபா, 5 ரூபாய்க்கு புதினா, அப்புறம் இது எலுமிச்சப்பழம் இஞ்சி சேர்த்து ஒரு 10 ரூபாய், இது ஒரு 10 ரூபாய், இது ஒரு 10 ரூபாய்க்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து சிக்கனை வந்து என்ன பண்ண போகிறோம்னா மேரினேட் பண்ண போகிறோம். ஏதோ போட்டிருக்காங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்காங்க, அப்புறம் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. நான் வந்து சைடில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிரைண்ட் பண்ணி கொடுத்துட்டு தக்காளி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். எங்களுக்கு டயர்டாக இருக்கனால எங்கள் செஃப் வந்து ஒரு டீ போட்டிருக்காங்க, சுக்கு காப்பி டீ. நான் வந்து குடிச்சிட்டு அடுத்த வீடியோ எடுக்கிறேன். பாய். இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கடாய் எடுத்து அதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இத்தனைப்பட்ட போடுங்க கழுதைய, கையில் என்னென்ன கிடைக்கும் எல்லாத்தையும் போட போகிறாங்க. அரிசி ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கு. இந்த கறி துணி வேறு டிஸ்டர்ப் பண்ணுது. மணக்குதே. இப்பயே புதினா கட் பண்ணணுமா செஃப்? ஓகே செஃப், நான் அதை வேணால் கட் பண்ணிட்டு வரேன். கிரேவி எவ்வளோ போட்டுன்னு சொன்னாங்க? சிக்கன் போதுமா? சிக்கன் சோறு சிக்கன் சோறு சாமி சோறு போடுதே. இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி, சிக்கன் கிரேவி. ஓகே, கிரேவிக்கு வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் இன்னைக்கு தான் எங்களுக்கு சண்டேயாக போகுது. பிரியாணி பாருங்கள், அப்படி நல்ல க்ரீமியாக ஒரு சிக்கன் கிரேவி. அப்படியே இந்தாண்ட வந்தீங்கன்னா அப்படியே நல்லா என்ன பேர் சொல்லுவீங்க, தயிர் பச்சடி போட்டுட்டோம். அடுத்து நாங்கள் வந்து முட்டை வேக வச்சுருவோம். வேற மாதிரி இன்னைக்கு நாள் பிரியாணி ரெடி ஆகிட்டு, கூட காலையில் கண்டு சப்பாத்தி, அப்புறம் முட்டை, அப்புறம் சிக்கன் கிரேவி 3மே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. பிரியாணி கிண்டு பீஸ் அதிகமாக இருக்கு. மாஸ்டர் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆகிட்டு, முட்டையும் ரெடி ஆகிட்டு, சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிட்டு, கூட மார்னிங்க்கு சப்பாத்தியும் ரெடி, தயிர் பச்சடியும் ரெடி. இப்போ தருணம் சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம். போடுங்க மேடம். சிக்கனோட போட்டா கொஞ்சம் பிரியாணி மட்டும். சரி போடு. பொட்டலை. சரி, நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். எப்படி இருக்கு? எப்படி சீரியஸாகவே வேற லெவல், நல்லா இருக்கு. சும்மா நான் புளி சாதம் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். இது புளி சாதமும் இல்லை, தக்காளி சாதமும் இல்லை, பிரியாணியும் இல்லை. ஆனால் ஒரு டேஸ்ட் நல்லா. ஆவி சரி காட்டல.